தினம் கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிடுறேன், திருமுறைகள் எல்லாம் பாடுறேன், சாத்திர வகுப்புக்கு போகிறேன், உழவார பணி பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், அது இது எல்லாம் பண்ணுறேன். ஆனால் என் மனசில் ஆசைன்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. ஆசைப்படுறது மனித இயல்பு தானே. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஏதாவது வெளியில் செயல்பாடுகளை பண்ணுறதோ, இல்லை எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குதுன்னு நான் வெளியில் கூட யார்ட்டையும் சொன்னதில்லை. மனசில் ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டுமே, இருந்தால் என்ன தப்பு, அதனால எனக்கு ஏன் முக்தி கிடைக்காது? இந்த சமய ஆச்சாரியர்களும் சந்தான ஆச்சாரியர்களும் நம்முடைய முன்னோர்களும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. நான் தான் அதுக்கான செயல்லையும் இறங்கலை, அதை வெளியும் சொல்லலை. மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக இருந்ததுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே, எனக்கு ஏன் முக்தி கிடைக்கக்கூடாதுன்னா, எப்படி அந்த பாம்பு அவனை கடிக்கலை, அதே சமயத்தில் அவன் கண்ணால் கூட அந்த பாம்பை பார்க்கலை, ஆனால் ஒரு பாம்பு இருந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்ல கேட்ட மாத்திரத்திலேயே விடிய அவனால் தூங்க முடியலையோ, அதே போல் என்னதான் சமய வகுப்புகளுக்கு போனாலும், பயிற்சிகளில் ஈடுபட்டாலும், அதுக்கான வேட்கை நமக்கு அதிகமாக இருந்தாலும், மனசில் ஓரமாக ஒரு ஆசை மட்டும் இருந்துட்டுன்னா அது எல்லாத்துக்கும் தடையாக இருந்து நம்மளை இறைவனை போய் சேர விடாமல் மறுபடியும் இந்த உலக விஷயங்கள்லேயே ஊடாட வைக்கும். அதைத்தான் நம்முடைய திருமந்திரத்தில் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்தமாமே அப்படின்னு திருமூலர் நமக்கு அருளி செய்கிறார். நீங்கள் படித்து செயலில் ஈடுபட்டெல்லாம் பிரயோஜனம் இல்லை, ஆசையை விட்டாதான் இறைவன் இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத வாசியும் மூசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி பயனில்லை, ஆசையும் அன்பும் அருமின் அறுத்தபின் ஈசன் இருந்த இடம் எளிதாமே அப்படின்னு திருமந்திரத்தில் நமக்கு அருள் செய்கிறார். அப்போ அந்த ஈசன் இருக்கும் இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, மாடத்துளானலன், மண்டபத்துளானலன், கூடத்துளானலன், கோயில் உளானலன், வேடத்துளானலன், வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்துளே நின்று முக்தி தந்தானே அப்படின்னு சொல்கிறார். இப்போ யார் ஆசையை விட்டாங்களோ அவர்களுடைய நெஞ்சில் தான் இறைவன் இருந்து முக்தியை கொடுப்பான் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக திருமூலர் இதில் காட்டுறாரு. இந்த ஆசைன்னு ஒன்று வந்துட்டுன்னா அதை செயல்படுத்துறதுக்காக நிறைய மன ஓட்டம் இருக்கும், அதனால நிறைய எண்ணங்கள் நமக்கு வரும். அதை தாண்டி அதை செயல்படுத்துறதுக்காக நிறைய செயல்களை செய்வோம். அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். அதனால நிறைய வினை ஏறும். வினை ஏற மறுபடியும் நமக்கு பிறப்பு வந்துட்டே தான் இருக்கும். நமக்கு முக்திங்கிறது ஒரு காலம் வராது. அப்படிங்கிறதுக்கு ஆசை தான் இந்த பிறப்புக்கே ஒரு வித்தா இருக்கு அப்படிங்கிறத அவா அறுத்தல்ல அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பேணும் வித்து அப்படின்னு அவா அறுத்தல் அதிகாரத்தில் தெய்வப்புலவரும் இதை நமக்கு அருளி செய்கிறார். என்னதான் கோயில் நியமம் பண்ணாலும், சாத்திர வகுப்புகளுக்கு போனாலும், திருமுறைகளை பாடினாலும், இன்னும் சமய ஒழுக்கங்கள் எதையெல்லாம் கடைபிடிச்சாலும், அனுஷ்டானங்கள் பண்ணாலும், சிவபூசை பண்ணாலும் எல்லாம் இருந்தும் கூட அந்த ஆசைன்னு ஒன்று நம்ம விடலைன்னா நிச்சயமாக நாம் இறைவன் திருவடியை அடைய முடியவே முடியாது. நம்ம செய்யக்கூடிய இந்த செயல்கள்லாம் அடுத்த பிறவியில் நம்ம மேல்நிலைக்கு பிறக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குமே ஒழிய இந்த பிறவியை அறுப்பதற்கு ஒரு நாளும் துணை செய்யாது. அதனால் ஆசையை